ஆகவே ஒரு முறைதான் இந்த பயணம், மீண்டும் இந்த பாதையிலே நான் வரப்போவதில்லை, இந்த வாழ்க்கை பாதையில். ஆக செய்கிற காரியத்தை சக மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்கும் லட்சியங்களை வெல்வதற்கும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை என் நெஞ்சில் இருக்கிறது. ஆகவேதான் இங்கே உரையாற்றுகிற பொழுது நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ பேசவில்லை. இந்த முன்பு பேசுகிற பேச்சை பதிவு செய்து வெளியிடுகிற வாய்ப்பு கிடையாது. காற்றோடு கலந்து மறைந்துவிடும், காற்றின் அலைகளிலே கரைந்து மறைந்துவிடும். இது நிலைக்கும் பிரச்சனைக்கும் உள்ளாக்கும். ஆனால் அருமை சகோதரர்களே, 2004 ஆண்டில் 2003 ஆண்டு கடைசியில் என்னை நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து என் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கேட்டார் நீதிபதி. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். அப்பொழுது இருந்த அந்த அமுலில் இருந்த தண்டனை சட்டப்படி நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் சிறை என்று அந்த சட்டத்திலே வகுத்திருந்தார்கள். எனக்கு நான் வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளவில்லை. என்னோடு கைது செய்யப்பட்ட என்னுடைய அருமை சகோதரர்கள் 8 பேருக்கு மட்டும்தான் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்தேன். எனக்கு நானே வாதாடிக் கொள்ளுகிறேன் என்று நான் வழக்கறிஞர் ஏற்பாடு செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் பேசியதையோ சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டையோ நான் மறுக்கப் போவதில்லை. மறுத்தால் தானே வழக்கறிஞர் வேண்டும், மறுக்கப் போவதில்லை. ஆகவே அவர் கேட்டார், நீங்கள் இப்படி பேசினீர்களா? நான் நேற்றும் விடுதலை புலிகளை ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று பேசினீர்களா என்று கேட்டார். ஆங்கிலத்திலே தான் கேட்டார் நீதிபதி. நானும் ஆங்கிலத்திலேயே பேசினேன். ஆம், இந்திய நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசினேன். I supported the LTT yesterday. I do support the LTTE today. I will support the LTTE tomorrow. இந்திய நாடாளுமன்றத்தில் பேசியதை திருமங்கலத்தில் பொதுக்கூட்ட மேடையில் பேசினேன். நீதிபதி கேட்கிறார், இப்போ உங்க மேல குற்றச்சாட்டே அதுதான், இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இன்றும் அதே தான் சொல்லுகிறேன் என்றேன். என் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. திருமங்கலத்திலே பேசியது, நாடாளுமன்றத்தில் பேசியதை இந்த நீதிமன்றத்திலும் பதிவு செய்கிறேன். இன்றும் என் கருத்து அதுதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு நான் நேற்றும் ஆதரித்தேன் என்றேன். அந்த நீதிபதி, என்னதான் நீதிபதியா இருக்கிறவர், ஒரு பிரதிவாதியின் பக்கத்திலே அவர் கனிவு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் என்றார். எல்லோரும் வழக்கறிஞர்களும் இருந்தார்கள். அடுத்த வாக்கியம் சொல்வதற்கு முன்பு என்ன நினைத்தாரோ, 7 வருஷம் ஜெயிலுக்கு போகிற தீர்ப்பை சொல்ல வேண்டிய வரும் என்று நினைத்தாரோ என்ன, அடுத்த வார்த்தை யோசித்து சொல்லுங்கள் என்றார். ஆஃப்டர் டீப் கன்சிடரேஷன் and contemplation, I am again making the statement that I do support the LTT even today. I will support tomorrow also என்று சொன்னேன். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவதும் தவறு இல்லை, பேசுவதற்கு உரிமை உண்டா இல்லையா என்ற கேள்வி ரிட் பெட்டிஷன்ல என்னுடைய ரிட் மனு மீது தான் அந்த தீர்ப்பும் பதிலும் கூட வந்தது. இப்பொழுது நான் நம்முடைய வாதத்துக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் நெல்சன் மண்டேலாவை கொண்டு வந்து நிறுத்தினேன். ஆயுதங்களை பயன்படுத்தி அழிக்கக்கூடிய ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் டு ஃபைட் த ஆர்ம்டு அக்ரஷன் ஆஃப் த கவர்மெண்ட். இது மண்டேலா சொன்னது. தங்களுடைய கண்கள் முன்னாலேயே பச்சை குழந்தைகள் கொதிக்கின்ற தாரிலே தூக்கி வீசப்படுகிற கொடுமையை கண்டதற்கு பிறகு, கற்பையும் மானத்தையும் உயிரை விட உயர்வாக கருதக்கூடிய தமிழ் பெண்கள் நாசமாக்கப்படுகிற, கற்பழிக்கப்படுகிற கொடுமையை கண்டதற்கு பிறகு, 83 இனக்கலவரத்துக்கு பிறகு தமிழ் பெண்களுடைய மார்பகங்கள் அறுத்து எரியப்பட்டு நூலிலே கோர்க்கப்பட்டன என்ற செய்திகள் வந்ததற்கு பிறகு, கர்ப்பிணி தாய்மார்களினுடைய வயிறு கிழிக்கப்பட்டு their abdomen was ripped open by the bayonets, துப்பாக்கிகளிலே பொருத்தப்பட்ட கூரிய கத்தி முனைகளாலே கிழிக்கப்பட்டு
அந்த வளர்கிற சிசுக்கள் தூக்கி வீசப்பட்டு அந்த கத்தி முனையிலே சிதறடிக்கப்பட்ட கொடுமையும் செய்தி பரவியதற்கு பிறகு, இதற்கு பிறகு, இத்தனைக்கும் பிறகு தங்களுக்கென்று ஒரு தனி தேசம் வேண்டும் என்று வட்டக்கோட்டையிலே தந்தை செல்வா தீர்மானத்தை நிறைவேற்றி, இதுதான் தீர்வு, இனி வருங்கால தலைமுறை இது முன்னெடுத்து சொல்லட்டும் என்று சொல்லுகிற காலகட்டத்திலே ஆயுத போராட்டத்திலே இளம் தலைமுறையினர் ஈடுபட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அதிகார பகிர்வு தரப்போகிறோம், டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ். ஆனால் இன்றைக்கு அதிபராக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் சொன்ன முதல் கருத்து, நோ பெடரல் செட்டப், இட் இஸ் ஒன்லி a யூனிட்டரி ஸ்டேட். ஒற்றை ஆட்சி முறை உள்ள நாடுதான் இது. அதிகார பகிர்வு என்ற பேச்சுக்கே அவன் இடம் கொடுக்கவில்லையே. தமிழர் தாயகம் என்பதை ஏற்கவே முடியாது என்று சொல்லிவிட்டானே. நோ கொஸ்டின் ஆஃப் ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட். தாயகம் என்கின்றது அடிப்படையவே அவர்கள் ஏற்கவில்லையே. அப்படியானால் சகோதரர்களே, அதிகார பகிர்வு தருவான் என்றால் நீங்கள் யாரும் நம்ப முடியும்? நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இன்றளவுக்கு போராட்டம் வெடித்து ரத்த களரிகளை சந்தித்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் உங்களைப் போல இந்த பூவுலகின் பல பகுதிகளிலே சிதறி கிடக்கக்கூடிய இன்றைய கிளர்ச்சியை மறந்து விடுங்கள். 50களை நினைத்து பாருங்கள், 60களை நினைத்து பாருங்கள். அன்றைக்கு அதிகாரம் கொடுக்கலாம் என்கின்ற பேச்சு வந்து 57 போட்ட ஒப்பந்தத்தை மதித்தார்களா? பண்டாரநாயகா செல்வாவோடு போட்ட ஒப்பந்தத்தை குப்பத்தொட்டியில தூக்கி வீசவில்லையா? டட்லி சேனநாயகா செல்வாவோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை கிழித்தெறியவில்லையா? 50களிலே 60களிலே நம்ம ஏமாற்றினானே, அன்றைக்கே அதிகார பகிர்வுக்கு அறிவித்து விட்டு மறுத்தவன் நீ அதிகாரம் தரப்போகிறான். இது ஏமாற்று வேலை. உலகத்தை ஏமாற்ற, சர்வதேச சமுதாயத்தை ஏமாற்ற, நம்மிலே இருக்கக்கூடிய சிலரையும் ஏமாற்ற. 1987 ஒரு ஒப்பந்தம், இந்திய இலங்கை ஒப்பந்தம், திணிக்கப்பட்ட ஒப்பந்தம், தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒப்பந்தம். ஒரு எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்து ஒரு மகத்தான போராட்டம் நடத்தி தமிழீழம் கண்ணுக்கு தெரிகின்ற வேளையில், வடமராட்சியிலே சிங்கள படைகள் தோற்று ஓடிக்கொண்டிருந்த வேளையில், நெல்லேடி முகாம் தூள் தூளாக சிதறடிக்கப்பட்டதற்கு பின்னர் இனி போர் முனையிலே வெல்ல முடியாது என்ற நிலையில் தென்னாப்பிரிக்காவிலே வாங்கி கொண்டு வந்த கவச வண்டிகள் எல்லாம் கூட பயனற்று போய்விட்டன, வாங்கி ஆயுதங்கள் எல்லாம் பயனற்று போய்விட்டன என்று நினைத்த வேளையிலே நரித்தந்திரத்தோடு ஜெயவர்தனே இந்திய அரசுக்கு வலை வீசினான், வஞ்சக வலை வீசினான். ஒப்பந்தம் போடுவோம், தமிழர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண தயார் என்றான். தவறான பாதையை அதிகாரிகள் காட்டினார்கள். அன்றைய பிரதமர் அவருக்கு இருந்த அன்றைக்கு இருந்த அரசியல் நெருக்கடி சூழ்நிலையில் அதை ஏற்றுக்கொண்டார். ஏக பிரதிநிதியாக அழைத்து வருகிறோம் என்று பிரபாகரன் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். ஒப்பந்தத்தை பற்றி சொல்லாமல் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அழைத்துக் கொண்டு வந்ததற்கு பிறகு அசோகா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருந்த போது இதான் நாங்க போட போற ஒப்பந்தம் இலங்கையோடு. தமிழர்களும் சிங்களவர்களும் இல்ல பேசி ஒப்பந்தம் போடணும். மத்தியஸ்தம் பண்ணுகிறவன் எப்படி ஒப்பந்தம் போடலாம்? We can play only a mediator role. We cannot become a party. அப்படியும் கூட அந்த ஒப்பந்தத்தை திணித்த வேளையில், அருமை சகோதரர், நான் இந்த நார்வேக்குள்ளே காலெடுத்து வைத்த போது என்ன உணர்வு ஏற்பட்டது என்று நான் மாநாட்டிலே சொன்னேன். இது 1048ஆம் வருடம் ஹெரால்ட் என்ற மன்னனாலே நிர்மாணிக்கப்பட்ட நகரம் இந்த ஆஸ்லோ நகரம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய சம்பவம் நடைபெற்றது. ஒரு புனித கிறிஸ்துவ துறவியாக ஹெலவார்ட், செயின்ட் ஹெலவார்ட் என்கின்ற ஒரு புனித துறவி போய்கொண்டிருந்த போது ஒரு காட்சியை பார்த்தார். ஒரு பெண்ணை 2 கயவர்கள் பலாத்காரமாக தண்ணீரிலே மூழ்கடித்து கொலை செய்வதற்கு முயன்று கொண்டிருந்தார்கள். They were trying to drown that lady. அந்த அபலை பெண்ணை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்தார் செயின்ட் ஹெலவார்ட். He has become the patron saint of the city. இந்த நகரத்தினுடைய வழிகாட்டுகின்ற புனித துறவியாக அவர் ஆகியிருக்கிறார். நான் அதைத்தான் குறிப்பிட்டேன். அதே உணர்வுகளோடு தான் ஈழ தமிழ் மக்களுடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று நார்வே அரசு நீங்கள் முயற்சித்தீர்கள். மரணப்படுக்கையில் இருந்த பாலசிங்கத்தை அழைத்துக் கொண்டு வந்து உங்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே அவருடைய நலிந்து போய்விட்ட சிறுநீரகங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்து
ஒரு 8 வருட காலம் இந்த பூமியிலே மேலும் அவர் ஜீவிப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் என்பதனாலே அந்த நன்றியை மறக்காமல் இந்த இடத்திலே வந்து நான் பேசுகிறேன் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு அதிகார பகிர்வை தருகிறோம் என்று சொல்லி அவர்கள் செய்து முடிக்காதவர்கள் 87 இந்த ஒப்பந்தம் போட்டார்களே, அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து திணித்ததற்கு பிறகு சரி நடந்ததெல்லாம் போகட்டும், அதற்குள்ளே நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொன்னார்கள்? பல ஷரத்துக்கள் ஏற்க முடியாதவை, ஆனால் அடிப்படையாக வடக்கு கிழக்கு என்பது ஒன்று. இதை சொன்னவர் அம்மையார் இந்திரா காந்தி. சொன்ன தேதி ஆகஸ்ட் 16, வருடம் 1984. அதுதான் அவர் வாழ்நாளில் கடைசியாக பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு. அந்த கூட்டத்தொடர் முடிந்து 2 மாத காலத்தில் அக்டோபர் 30 அவர் சீக்கியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்திரா காந்தி அம்மையாருடைய கடைசி பேச்சு இந்திய நாடாளுமன்றத்தில் நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம், இலங்கை தமிழர்களுக்காக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே தான் அம்மையார் பேசினார். அப்பொழுதுதான் சொன்னார், நான் உங்கள் பாதம் பணிந்து கேட்க, ஐ ஃபால் அட் தி ஃபீட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் மத்திய அரசினுடைய பாதங்களை பற்றி கேட்கிறேன். இந்திய படைகளை எழுப்பி வங்கதேசத்தை உருவாக்கினீர்களே, உங்களை துர்கா தேவி என்று உங்கள் அரசியலை உங்களை நேராக எதிர்க்கக்கூடிய வாஜ்பாய் வரவேற்று வர்ணித்தாரே, வாஜ்பாய் அவர்கள் துர்கையே வருகை என்று வர்ணித்தார். அரசியல் நேர் எதிரி. எங்கள் தமிழ் மக்களை காப்பாற்றுங்கள், ஈழத் தமிழர்களை காப்பாற்றுங்கள், தலைமுறை தலைமுறைக்கும் பராசக்தி என்று பூசிப்பார்கள் என்று நான் அந்த நிகழ்ச்சியிலே சொன்னேன். அந்த பேச்சில் பேசுகிற போதுதான் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார்கள், the Tamils of the north and east of that island are the original inhabitants of the land. இது பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்கு. அவர்கள் அந்த பூமியின் பூர்வ குடிமக்கள், வடக்கு கிழக்கினுடைய பூர்வ குடிமக்கள். இந்த ஒப்பந்தத்தில் 87 ஒப்பந்தத்தில் இந்த வடக்கும் கிழக்கும் ஒரே அமைப்பாக ஒன் யூனிட், அதற்கு பொதுஜன வாக்கெடுப்பு நடைபெறும். இது ஒப்பந்தத்திலே போடப்பட்ட ஷரத்து. ஆனால் ஒப்பந்தத்தினுடைய மை காய்வதற்குள்ளாக ஜெயவர்தனே கொழும்பிலே போய் சொன்னார், நான் வடக்கு கிழக்கு இணைப்பை எதிர்த்து ஊரூராக போய் பிரச்சாரம் செய்வேன் என்று சொன்னார். இன்றைக்கு நடப்பது என்ன? இன்றைக்கு நம் கண் முன்னாலே ஒரு அக்கிரமம் நடக்கிறது, திட்டமிட்ட அநீதி நடக்கிறது, கொடுமை நடக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே தேர்தல் என்கின்றார் அதிபர். கிழக்கு மாகாணத்திலே தனியாக தேர்தல் நடத்தி ஏதோ ஜனநாயக பாதையை அவர் தேர்ந்தெடுத்து விட்டதை போல, வடக்கோடு கிழக்கு இணைந்திருக்க விரும்பவில்லை என்பதை போல ஒரு மாய்மால பிரச்சாரத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இந்த கிழக்கு மாகாணத்திலே தான் அதிகமான சிங்கள குடியேற்றம். தமிழர் தாயக பகுதிகளிலே சிங்களர் குடியேற்றம் நடத்தப்பட்ட ஸ்டேட் எய்டட் காலனைசேஷன், இதுதான் அடிப்படை பிரச்சனை. The land question is the main question. வெஸ்ட் பேங்கில் அதான பிரச்சனை, மேற்கு கரையிலே பாலஸ்தீனியர்கள் பிரச்சனை அதுதானே. அதே போலத்தான் நம்முடைய தாயக பகுதியிலே சிங்களவர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி நம்முடைய பகுதிகளிலே அவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி சிறைச்சாலைகளில் இருந்த குண்டர்களை கொலைகாரர்களை எல்லாம் விடுவித்துக் கொண்டு வந்து கூட குடியமர்த்தினார்கள். இவ்வளவு குடியமர்த்தியதற்கு பிறகு இப்போ அங்கே ஒரு துரோக குழுவை உருவாக்கினார்கள். அந்த துரோக குழுவை உருவாக்கினார்கள். இவர்கள் யாரை உருவாக்கினார்களோ அதெல்லாம் ரொம்ப வருத்தக்கூடிய செய்தி. காக்கவென்னியன் காலத்திலிருந்து கருணா காலம் வரையில் இந்த துரோக பட்டியல் இன்னும் நீங்காதா என்கிற கவலை இருக்கத்தான் செய்கிறது நமக்கு. ஆனால் லண்டனிலே பிடிபட்டு கூண்டிலே நிறுத்தப்பட்ட போது ஒரு உண்மையை சொல்லிவிட்டார் அவர். இப்ப இருக்கிற அதிபருடைய உடன்பிறந்த சகோதரன் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்கிறார் இன்னொரு ராஜபக்சே, அவன் தான் இந்த ஃபோர்ஜ்டு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் சிங்களவன் பேர்ல தயாரித்து கொடுத்தவன் அவன் உண்மையை சொல்லிட்டான். இன்றைக்கு அவரோடு இருந்த இன்னொருவரை பயன்படுத்திக் கொண்டு மாதம் 1 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள், தருகிறார்கள். ஆயுதங்கள், உதவிகள், ராணுவம், போலீஸ், வெஹிக்கிள்ஸ் இவ்வளவு அனுப்பி கிழக்கு மாகாணத்தில் ஒரு தேர்தல், மோசடி தேர்தல், துப்பாக்கி முனையில் தேர்தல். முன்பு ஒரு தேர்தல் நடக்குனாங்கல்ல, வரதராஜ பெருமாள் ஒரு பொம்மையை கொண்டு உட்கார வச்சாங்கல்ல, வாக்குச்சாவடி 8 பேர் கூட ஓட்டு போடல, ஒரு பூத்துல மொத்தம் 8 பேர் கூட ஓட்டு போடல. அது போல இதை கூட நடத்தக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தி உலக நாடுகளை ஏமாற்றான்.
அப்ப வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்போம் என்று சொன்ன சரத்தை ஒரு சிங்கள தீவிரவாத அமைப்பு மூலமாக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட சொல்லி சர்க்கார் அதுக்கு பக்கபலமாக இருந்து அந்த உச்சநீதிமன்றம் அந்த அடிப்படை சரத்துக்கு விரோதமாக அது செல்லுபடி ஆகாது, இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணா வரட்டும் என்று சொல்கின்ற இந்த நிலைமையை கண்டிக்க வேண்டிய நாடுகள் கண்டிக்கவில்லை. ஆக சர்வதேச சமுதாயம் ஒரு பக்கத்தில் அடிப்படையிலேயே எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அவன் செய்கிறான் என்பதை உணர வேண்டும், உணர்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த சூழ்நிலையில் ஆயுத போராட்டம் என்பது அதைத்தான் சொல்ல வந்த ஆயுத போராட்டம் என்பது எப்பொழுது தங்களுடைய உரிமைகளை இப்படித்தான் போராடி பெற முடியும் என்கிற நிலைமையில வந்தது. சரி, சீஸ்ஃபயர் சொல்றாங்க. இனி பல பேருக்கு தெரியாது, இந்த சீஸ்ஃபயர், இந்த போர் நிறுத்தம் இலங்கை அரசு செய்தது அல்ல. இந்த அரிச்சுவடிய பல பேர் இனியும் புரியாம இருக்கிறாங்க உலகத்தில். The basic factor பல பேருக்கு தெரியாது. Ceasefire was unilaterally declared by the Liberation Tigers of Tamil Eelam on the Christmas Eve in the year 2001. 2001 வருடம் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள் 30 நாட்களுக்கு. 30 நாள் முடிவடையும் தருவாயில் that was extended for another 30 days. மேலும் 20 நாட்களுக்கு. ஆக ஜனவரி 24 இருந்து பிப்ரவரி 24 வரையிலே வந்தபோது வேறு வழியின்றி இனி சர்வதேச சமுதாயம் சபிக்கும், எந்த உதவியும் எந்த நாடும் செய்யாத என்ற வகையிலே வேறு வழியின்றி போர் முனையிலும் அடி வாங்கி கொண்டிருந்த காரணத்தினால இலங்கைக்காரன் நாங்களும் போர் நிறுத்தம் செய்கிறோம் சொன்னான். ரணில் விக்ரமசிங்கே பிரதமரானார். பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. அமைதி புறா சிறகடித்து பறக்கிறது ஆஸ்லோவிலே என்று கூட நான் சிறையிலிருந்து கடிதம் எழுதினேன். என்ன ஆயிற்று? பேச்சுவார்த்தைகள் நல்ல நடந்து கொண்டிருந்த பொழுது அதிலே சாதக பாதகம் இருக்கலாம். அந்த பேச்சுவார்த்தையை முறித்தது யார்? 3 அமைச்சர்கள் பதவியை பறித்தது யார்? இலங்கை அதிபர் தானே. The peace talks was sabotaged by the then president of Sri Lanka. இலங்கை அதிபரால் தான் பேச்சுவார்த்தை முறிக்கப்பட்டது. அதன் பிறகும் சமாதானத்துக்கான கதவுகள் மூடப்படவில்லை. போர் நிறுத்தம் தொடர்கிறது என்ற நிலையிலே கடைசியாக பேச வந்தார்களே இங்கே. நம் நெஞ்சமெல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாத அந்த புன்னகை தவழுகிற முகத்தோடு உலகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொண்டானே நமது அருமை சகோதரன் தமிழ்ச்செல்வன். பேச்சுவார்த்தையில் என்ன சொன்னார்கள்? துரோக குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் பறித்து விடுவோம். We will disarm. ஒத்துக்கொண்டார்கள், செய்தார்களா? இப்படிப்பட்ட சூழலில் தமிழர்களுக்கு உணவு போகாமல், மருந்து போகாமல், எந்த பொருள்களும் போகாமல் A9 நெடுஞ்சாலை அடைக்கப்பட்டு இப்படிப்பட்ட துயரங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பின்னணியிலே ஆழி பேரலை தாக்கியது. இந்த கடல் மாதாவுக்கு என்ன கோபம்னே தெரியல. தமிழர்களின் பூர்வீக பகுதி நிறைய விழுங்கி கொண்டு விட்டது. எவ்வளவோ துயரங்களை தமிழ் மக்கள் பகுருடி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடுங்கடல் கொள்ள. ஆக கடலுக்கடியிலே காவிரி பூம்பட்டினம் அமிழ்ந்து போனதை போல தமிழர் பகுதிகள் நிறைய அமிழ்ந்து போனது. இந்த சின்னஞ்சிறு தீவு இருக்கிறது, ரத்த கண்ணீர் துளியை போல உலக வரைபடத்திலே காட்சி அளிக்கிறது. ஈழத் தமிழர்களின் துயர வாழ்வை அடையாளமாக காட்சி அளிக்கிறது. இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தொடர்ந்து பல்வேறு வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாகி வந்த தமிழ் மக்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் பறிபோனதற்கு பிறகு இந்த ஆழி பேரலையும் தமிழகத்தையும் சூறையாடியது. ஆனால் அதிகமான துன்பம் ஈழ மக்களுக்கு அல்லவா? உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, துயரங்களை சுமந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சர்வதேச உதவி கூட அந்த மக்களுக்கு போய் சேரவில்லை. தமிழ் மக்களுக்கு நிவாரண பணி செய்வதற்காக வந்த பிரெஞ்சு நாட்டினுடைய உதவி நிறுவனம் NGO அமைப்பு, அதிலே 17 தமிழ் இளைஞர்கள் வேலை பார்த்தார்கள். அவர்களுடன் ஆயுதம் தூக்கிய போராளிகள் அல்ல, புலிகள் அல்ல. அந்த 17 தமிழ் இளைஞர்களை சிங்கள ராணுவத்துக்காரன் சுட்டுக் கொன்றான்.
15 பேரை சுட்டுக் கொண்டா 2 பேர் தப்பி ஓடினாங்க. அதுல ஒரு முஸ்லீம் இளைஞன், தமிழ் முஸ்லீம் இளைஞன், அவங்க 2 பேரை சுட்டுக் கொண்டாங்க. முதல்ல சுடவே இல்லைன்னா ஆஸ்திரேலியாவுடைய அரசு சார்பாக வந்து நிபுணர்கள் பார்த்தார்கள். ஆல் த புல்லட் இன்ஜுரிஸ் ஆன் தி ஹெட், தலையில தான் துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருந்தது. கீழே படுக்க போட்டு சுட்டிருக்கிறான். என்ன கொடுமை! அவங்க வாலண்டியர்ஸ், சுனாமி பாதிப்பில் ஏற்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வந்தவர்கள். அதே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்த சம்பவம், 14ஆம் தேதி செஞ்சோலை கொடுமை. 61 இங்க இந்த சிறுமிகள் எல்லாம் பூங்கொத்துக்களை கொடுத்தாங்களே, அந்த பூங்கொத்து வாங்கின உடனே ஐ காட் தட் இன்ஸ்பிரேஷன். உண்மையா சொல்றேன், எனக்கு பேசணுங்கிற எண்ணமே அந்த குழந்தைகளை பார்த்த உடனே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு ஆசை. அப்படிப்பட்ட குழந்தைகள் தானே கொல்லப்பட்டார்கள். அந்த பச்சிளம் பிள்ளைகள், சிறுமிகள் ரத்த வெள்ளத்திலே துடிக்க துடிக்க கொண்டார்களே. 61 பிள்ளைகள் கொல்லப்பட்டார்களே. போர்க்களத்திலே தாய் தந்தையை இழந்த அனாதை குழந்தைகள். ரிசர்ச்ங்கிற ஒரு அமைப்பு அனுப்புனீங்கல்ல, அதே டீம் அனுப்புங்க செம்மணிக்கு. அவங்க பூமியை தோண்டி பார்க்கட்டும், தோண்ட சொல்லட்டும், உள்ளே எலும்பு கூடு இருக்கான்னு பாருங்க. The team was dispatched. தோண்டி எடுத்தாங்களே, பெண்கள் குழந்தைகள் எலும்பு கூடுகள் உட்பட. அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறான். அப்டக்ஷன்ஸ் அண்ட் டிஸப்பியரன்சஸ். மனித உரிமைகளுடைய சரத்து என்ன சொல்லுது? ஐநா மன்றம் என்ன சொல்லுது? அப்டக்ஷன் என்பதே கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். மனித உரிமையை மீறுவதுதான் அப்டக்ஷன். இந்த பிள்ளைகள், தமிழீழ பிள்ளைகள், இது வந்து நாளைக்கு தீவிரமா படையில சேர்ந்துருவாங்களோ, பிடிச்சிட்டு போறான், சூடுறான். இந்த வீட்டில் இந்த பிள்ளைக்கு ஆதரவா இருக்காங்க அமைப்புக்கு, கதவை தட்டுறான், வெளியே எடுத்து போட்டு சுடுறான். ஹேமலதா என்கின்ற 16 வயது பெண், பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பெண், பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்தால் சகோதரர்களே, சகோதரிகளே, கதவை தட்டினாங்க ராத்திரியில. பெற்றோர்கள் கதவை திறந்தாங்க, சிங்கள சிப்பாய்கள் நின்னாங்க. இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு தினம் போயிட்டு வரதை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அழகான பொண்ணு. தாய் தகப்பனை கட்டி போட்டு, வாயில துணி அடைச்சி கட்டி போட்டுட்டு இந்த பெண்ணை, இந்த 16 வயது இள நங்கையை தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். மறுநாள் பொழுது விடிந்துதான் மற்றவங்க பக்கத்து உறவினர்கள் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து, வாய் கட்ட அவுத்து, கை கட்ட அவுத்து, பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவர் பதற தேடி தேடி பார்த்தாங்க, எங்கேயும் காணோம். ஒரு ஏறத்தாழ ஒரு நாள் போனதற்கு பிறகு ஒரு தென்னந்தோப்புக்கு பக்கத்துல அந்த பிள்ளை நாசமாக்கப்பட்டு செத்து கிடந்தது. இது நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அபிடவிட்டோட கொடுத்திருக்கிறேன். பிரேத பரிசோதனை கொண்டு போனாங்க. போஸ்ட்மார்ட்டம் வாஸ் கண்டக்டட். டாக்டர் பீரிஸ் என்கின்ற ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு கிறிஸ்து மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர், டாக்டர், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை இங்கே தங்கைகளும் அக்காமார்களும் சகோதரிகளும் இருப்பதனாலே சொல்வதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இதை நான் சப்மிட் பண்ணும்போது 8 பேரை உட்கார வச்சு என் தரப்பை சொல்ல சொன்னாங்க. அதுல 4 பேர் பெண்கள். அந்த 8 பேர் இருந்த இடத்துல இந்த அபிடவிட்டை நான் வாசிச்சேன். அந்த பொதுவாக மேல் நாட்டுக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, அழமாட்டாங்க, அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க. பட் they were moved to tears. அந்த பிள்ளையை எப்படி நாசப்படுத்திருக்காங்கன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. அதை நான் சொன்னேன். A grenade was inserted that exploded. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இந்த இடத்துல எங்கேயாவது செஞ்சிருக்கானா? எந்த இனத்துக்காவது செஞ்சிருக்கானா? இப்படி அப்ப இனத்தை கருவறுக்க வேண்டும், நோக்கம் அதுதான். நாட் ஒன்லி a rap, வெறும் கற்பழிப்பு அல்ல. கோனேஸ்வரி என்கின்ற ஒரு அம்மையார், ஒரு குருக்கள், கோயில் குருக்கள் மனைவி, வயசு 34. அந்த அம்மையாருக்கு இதே மாதிரி கொடுமை செஞ்சாங்க. அந்த அபிடவிட்டை நான் சப்மிட் பண்ணேன். நான் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், யாரும் கேட்டா சொல்லுங்க, இன்று வரை விடுதலை புலிகள் எங்காவது ஒரு சிங்கள பெண்ணை தொட்டார்கள், நாசப்படுத்தினார், எவனாவது சொல்லட்டும்.
பண்பாடு. ஆயுதம் ஏந்தினாலும் கூட பெண் என்று நினைக்கிற போது அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடுங்கிறது ரத்தத்தில் ஊறி இருக்கு. இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் நிகழ்த்தி அநீதிகளை விளைவித்திருக்கக்கூடியவர்கள் எதற்காக இன்றைக்கு இந்த அதிகார பகிர்வுன்னு சொல்றான்? போர் நிறுத்தம் எப்ப அறிவிச்சாங்க? from position of strength. யுத்தங்கள வரலாற்றில் ராணுவ சாகசங்கள்ல நான் ஓரளவு படிச்சிருக்கிறேன். நாலாபுரத்திலும் குண்டுகள் பறந்து வந்து கொண்டிருந்த காலத்திலும் வன்னிக்காட்டில் இருந்திருக்கிறேன். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தம்பி தம்பி என்று எப்படி அண்ணாவை உலகம் அண்ணா என்று அழைத்ததோ, அந்த தம்பி என்ற ஒரு சொல்லுக்குள்ளே, அந்த மந்திர சொல்லுக்குள்ளே எத்தனை லட்சம் தமிழர்கள் தங்கள் உயிர்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அந்த பிரபாகரன் அவர்கள், நீங்கள் ஊருக்கு போய் தான் ஆகணும்னு அனுப்பும்போது கூட நான் திரும்ப உங்களை உயிரோட பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கண்களில் துடித்த கண்ணீரோடு தான் அன்னைக்கு நான் வந்தேன். 89 போகும்போதும் வரும்போதும் நாங்கள் தாக்கப்பட்டோம். என்னை அழைத்து சென்றவர்கள் இன்னைக்கு 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. நாங்கள் போனப்பவே எங்களை அழைத்து சென்ற ஒரு தம்பி சரத் என்கின்ற பீட்டர் கென்னடி கண் முன்னாலே எங்களோடு என்னை அழைத்து கொண்டு போன தம்பி சுட்டுக் கொல்லப்பட்டான். நான் மயிரிழையில் உயிர் தப்பி வந்தேன். உயிரை என்னை பாதுகாத்து உயிரை காப்பாற்றி அனுப்பி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றதே போர் முனையில வலிமையை காட்டி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அருண் சிங்னு ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் டிஃபென்ஸ். அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவர் சொன்னது இப்ப இல்ல, 87 அவர் சொன்னாரு. அவர் நிறைய டிஃபென்ஸ் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி பத்தி நிறைய படிச்சவர். He has made a research. ராணுவ நடவடிக்கைகள்ல மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியில பிரபாகரன் has no equal today. அவருக்கு இணையானவன் ஒருத்தனும் கிடையாது. இது உண்மை. யானை இரவு கைப்பற்ற முடியும் யாரும் நினைச்சாங்களா? யானை இரவு கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு, நாங்கள் போர் முனையிலும் சாதிக்க வல்லவர்கள் என்று நிரூபித்து காட்டியதற்கு பிறகுதான் போர் நிறுத்தம்னு அறிவிச்சாங்க. ஆனால் அதற்கு சற்று காலத்துக்கு முன்னாலே 1995 சிங்கள ராணுவ விமானப்படையும் தாக்குதல் நடத்தியதே. இன்றைக்கு 10 லட்சம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து, ஈழத்து தமிழர்கள் சொந்த மண்ணை விட்டு, வீடு வாசலை விட்டு, தாய் தந்தையரை பிரிந்து உலகின் பல பகுதிகளிலே இன்றைக்கு சிதறி கிடக்கிறார்கள். சொந்த மண்ணிலேயே லட்சக்கணக்கானவர்கள் வன்னி காடுகளிலே மரக்கிளைகளுக்கு கீழும் ஒழுகுகிற கூரைகளுக்கு கீழேயும் இன்றைக்கு உணவும் மருந்துமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அகதிகளாக தமிழகத்திலே வந்திருக்கிறார்கள். An enormous human misery. ஆனா 1995 நவோலியில புனித பீட்டர் தேவாலயத்திலே குண்டு வீசப்பட்டு இன்றைக்கு மது தேவாலயத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அன்னை மேரி மாதா சிலைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று எடுத்து சொல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்கிறதே. இதை உலகத்துக்கார யோசிச்சு பார்க்கணும். அன்றைக்கு அந்த தேவாலயத்திலே 168 பேர் பெண்கள், குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டார்கள். போப் ஜான் பால் II வாட்டிகன் நகரத்து போப்பாண்டவர் அறிக்கை விட்டார், சர்வதேச சமுதாயமே, I appeal to the international community to extend all solace and succor to the suffering Jaffna Tamils. இது போப்பாண்டவர் சொன்னது. அதே காலகட்டத்திலே தான் ஐநா மன்றத்தின் அன்றைய பொதுச் செயலாளர் புத்ரோஸ் காலி, he made a similar appeal to the international community to extend all assistance and help to the suffering Jaffna Tamils. ஆக போப்பாண்டவரும் சொன்னார், ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளரும் சொன்னார். அன்றைக்கு இவ்வளவு கொடுமைகளும் நடந்ததற்கு பிறகுதான் போர் முனையிலே வெற்றி பெற்றார்கள், போர் நிறுத்தம் அறிவித்தார்கள். பயங்கரவாதம் என்று சொல்கிறார்களே, எழுத்தாளரும் சர்வதேச பத்திரிகை உலகத்தில் மதிக்கப்பட்டவருமான தராக்கிய நடுவீதியிலே இழுத்துக் கொண்டு போய் சுட்டுக் கொண்டாங்களே. மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த ஜோசப் பரராஜசிங்கம் இந்த ஆசுலோவுக்கே வந்து பேசிட்டு போனாரே, அவரை மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவர் மனைவியின் கண் முன்னால் அல்லவா சுட்டுக் கொண்டார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லவா? ரவிராஜா துரைராஜ் ஐநா மன்ற அமைப்புக்கு எதிராக இருந்து குரல் கொடுத்துக் கொண்டிருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சுட்டுக் கொண்டார்களே, இப்பொழுது சிவநேசனை சுட்டுக் கொண்டார்களே. ஆக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சுட்டுக் கொன்று விட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மன் லூயிஸ் ஆர்பர் அந்த அம்மாவை உள்ள அப்போ அனுமதிச்சாங்களா? பத்திரிகை சுதந்திரத்தை பேசுறாங்களே, சிங்கள அரசு அனுமதிக்கிறதா உள்ள போறதுக்கு? செஞ்சிலுவை சங்கத்தை அனுமதிக்கிறானா? இந்த ஈழத்தமிழர்கள் பக்கம் கொஞ்சம் அனுதாபம் காட்டினதுக்கு நார்வே நாட்டு கொடியை போட்டு தெருவில் கொளுத்தினானே, எரிக் சோரம் படத்தை போட்டு கொளுத்தினானே. ஆக ரிச்சர்ட் ஆர்மிட்டேஜ் வந்து சொன்னாரு, இதோ நொறுங்கி பாழடைந்து போய் கிடக்கக்கூடிய யாழ்ப்பாணத்து கட்டிடங்களை பார்த்தால் ஒரு பெரும் துயரம் அல்லவா நடந்திருக்கிறது ரிச்சர்ட் ஆர்மிட்டேஜ் சொன்னாரு. வெள்ளை மாளிகையின் தூதராக வந்தவர். இவ்வளவு இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு சிங்கள அரசு நடத்துகின்ற ராணுவ தாக்குதலை நிறுத்தணும். உலகத்தின் பல நாடுகளில் இருந்து ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்கிறான். நான் சொல்றது, நிறைய நாடுகளில் இருந்து ஆயுதம் நம்ம வாங்க முடியாது. புலிகள் நமக்கு காசு பணம் இல்லை. இவங்க எல்லா ஆயுதத்தையும் வாங்கி கொண்டாந்து தன்னால் நம்ம கிட்ட கொடுத்துருவான். அதான் நடந்திருக்கு. அடிபட்ட உடனே ஓடிடுறான், ஆயுதத்தையும் போட்டு ஓடிடுறான். சொன்னார், இங்க ஒருத்தர் பேசினாரு, அவரும் ராஜபக்சேலாம் அனுப்பி வைக்க அவருக்கு பிரதிநிதியா பேசினவர் தான். இங்க இந்த உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் நிறைய பணத்தை கொடுக்குறாங்க, அதனால போராடுறாங்க. நான் உடனே எந்திரிச்சு சொன்னேன், ஐ இன்டரப்டட் ஸ்பீச், பேசும்போதே குறுக்க சொன்னேன், யூ yield for a minute, I want to interrupt you. இங்க வந்து பெற்றோரை பிள்ளைகளை விட்டுட்டு வந்து மாடா உழைச்சி அது கிடைக்கிறதுல $10 $20 $50 $60 $100 சொல்லி அந்த உழைப்புல இருக்கிற காசை கொடுத்து தங்க மண்ணுக்கு தங்கள் மக்களுக்காக தங்கள் நாட்டில் நாங்க உயிரோ மானத்தோடு வாழணுங்கிறதுக்காக செய்யறாங்க. அங்கே இருக்கிறவங்க உயிர்களை அல்லவா தியாகம் செய்திருக்கிறாங்க, உயிர் கூட அல்லவா தந்திருக்கிறாங்க. அப்படியானால் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அதிகார பகிர்வை தருவான் என்று யார் நம்ப வேண்டாம். அது காணல் நீர். தொடுவானத்தை தொட்டு விடலாம் நினைத்தால் எப்படி ஏமாந்து போவோமோ அதுபோலதான் அது நடக்கும். ஒரு காலம் செய்ய போறதில்லை. அப்படியானால் என்ன தீர்வு? தமிழீழம் தான் தீர்வு, வேற எந்த தீர்வும் கிடையாது. நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை சுமந்திருக்கீங்க, பிறந்த ஊரை விட்டு வந்திருக்கீங்க, பூர்வீக பாட்டனும் பாட்டியும் இருந்த இடம் வீட்டை விட்டு வந்திருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, இங்கேயும் கஷ்டப்படுறீங்க, உலகம் பூரா கஷ்டப்படுறீங்க. நான் வருத்தப்படுறேன். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலகின் பல பகுதிகளிலே சிதறி சின்ன பின்னமாகி கிடந்தார்களே யூதர்கள். ஒருவர் பேசுகிற பாஷை ஒருத்தனுக்கு தெரியாது. ஜெர்மனியில் இருக்கிற யூதன் பேசுறது ரஷ்யாவில் இருக்கிறவனுக்கு தெரியாது. நார்வேயில் இருக்கக்கூடிய யூதர் பேசுறது பின்லாந்திற்கு புரியாது. இப்படிதான் இருந்தாங்க. அவர்கள் பூர்வீக மொழியும் அவர்களுக்கு தெரியாது, எபிரேய மொழியும் தெரியாது. ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று சொல்லி தங்கள் சுதந்திர நாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று போராடிய போது கோல்டா மேயரைத்தான் டேவிட் பென்குரியன் அனுப்பி வைத்தார். கோல்டா மேயர் நியூயார்க் விமான நிலையத்தில் போய் இறங்கினாங்க. அந்த ஏர்போர்ட்ல கேட்டா, have you got any baggage ன்னு கேட்டா, I don't have any baggage. Then how could you manage? I have got a big family here ன்னு சொன்னான். எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குங்க அப்படின்னா. நியூயார்க்ல போய் அந்த யூத இனத்தின் சில முக்கிய பிரமுகர்களை சந்தித்து, நான் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய யூதர்களை சந்தித்து பேச ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றான். இப்போ சொன்னாங்க, 10 நாள் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு, அந்த விருந்துக்கு கொடீஸ்வர யூதர்கள்லாம் வருவாங்க, வசதியான யூதர்கள்லாம் வருவாங்க, அங்க நீங்க வாங்க, உங்களை ஒரு 10 நிமிஷம் பேச அனுமதி கொடுக்கிறோம். நாங்க சீமான்களும் சீமாட்டிகளும் நிறைந்திருந்த அந்த அரங்கத்துக்குள்ளே கோல்டா மேயர் வந்தார். அப்பொழுது அந்த அரங்கத்தின் இசை நிகழ்ச்சியை நிறுத்தி கொண்டு ஒலிபெருக்கிலே சொன்னார்கள், எரேசியா லேடி, இங்க ஒரு பெண்மணி வந்திருக்கிறார், அவர் ஏதோ 5 நிமிடம் பேச விரும்புகிறார்னு சொன்னாங்க. அந்த அம்மையார் பேசினாங்க, தங்கள் மக்களின் கஷ்டங்களை சொன்னாங்க, தங்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்று சொன்னாங்க. பேசுகிற பொழுதே அவர்கள் கண்ணீர் விட்டார்கள். அந்த அம்மா பேசும்போது சொன்னாங்க,
என்னுடைய இங்கே உட்கார்ந்திருக்கிற சீமாட்டிகளே, நீங்கள் உங்கள் உதட்டு சாயத்துக்கு செலவழிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை தாருங்கள். What the money you are spending for the lipstick, அதில் ஒரு பகுதியை தாருங்கள். சீமான்களே, ஒரு விருந்து நேரத்தில் நீங்கள் அருந்துவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஆகிற செலவிலே 10 ஒரு பகுதியை தாருங்கள். அங்கே ஒரு தேசம் போராடி கொண்டிருக்கிற இனம் ஒரு விடுதலைக்கு போராடுகிறது. அந்த இடத்திலேயே அங்கேயே அவங்க கையில $1,00,000 செக் போட்டு கொடுத்தான். 15 நாளைக்குள்ள $1 மில்லியன் அந்த அம்மாவுக்கு நிதி கொடுத்தாங்க. 2 கப்பல்கள் நிறைய செக்கோஸ்லோவேக்கியாவிலே ஆயுதங்களை வாங்கி அனுப்புனாங்க. இது இட் இஸ் ஹிஸ்டரி, பார்ட் ஆஃப் ஹிஸ்டரி. இதெல்லாம் நடந்திருக்கு. நீங்களும் அது மாதிரி உலகம் பூரா இருந்து கஷ்டப்பட்டு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே, இத்தனை ஆண்டுகள் போராடி எத்தனையோ அற்புதமான உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு எத்தனையோ பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள் தங்கள் உயிர்களை எல்லாம் தந்ததற்கு பின்னர் அந்த தியாகம் வீண் போக விடக்கூடாது. கொஞ்சம் யோசியுங்கள். இந்த போர்க்களத்துக்கு போய் மடிந்திருக்கக்கூடிய இளைஞர்களில் 18 வயது, 20 வயது, 24 வயது இளைஞர்கள் வாழ்க்கையின் எந்த சந்தோஷத்தையாவது பார்த்திருப்பார்களா? வாழ்க்கையின் இன்பங்கள் எவற்றையாவது அவர்கள் அனுபவித்திருப்பார்களா? வாழ்க்கையின் சுகம் என்ன என்பது அவர்களுக்கு என்றைக்காவது தெரியுமா? அந்த இளம் பெண்கள், 18 வயது, 20 வயது நங்கைகள் வாழ்க்கை இன்பங்களின் துளியையாவது எண்ணியிருப்பார்களா? அவர்கள் தங்கள் இன்பங்களை, சுகங்களை எல்லாவற்றையும் கூட வருங்கால தலைமுறைக்காக, வருங்கால சந்ததிகளுக்காக உயிர்களை தாரை வார்த்து கொடுத்தார்கள். நஞ்சு குப்பைகளை கழுத்திலே கட்டிக்கொண்டு மரணத்துக்கு வரவழைப்பு கொடுத்து விட்டு போகக்கூடிய உணர்ச்சி என்பது சாதாரணமானதல்ல. அவர்கள் போராடுகிறார்கள், உயிர்களை தந்திருக்கிறார்கள். அது வீண் போகக்கூடாது, வீண் போகாது. அந்த போராட்டத்துக்கு நீங்கள் இதுகாரும் தருகின்ற ஆதரவையே தொடர்ந்து தர வேண்டும். ஏனென்றால் எந்த விதத்திலும் ஒரு மற்றவங்க சொல்லுவான், நீங்க ஒரு அதிகார பகிர்வு எடுத்துக்கிடுங்க, ஒரு தேசத்தையும் பிரிக்கிறீங்க சொல்லுவான். தீர்மானிக்க வேண்டியவர்கள் அந்த பூமியை சேர்ந்தவர்கள். இங்க வாக்கெடுப்பு நடந்ததில்ல, மே 17. அதே வாக்கெடுப்பு தானே காங்கேசன்துறை தேர்தலிலே தமிழ் ஈழத்தை முன்வைத்து தந்தை செல்வா போட்டியிட்டு இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு, வட்டக்கோட்டையிலே தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு நடைபெற்ற பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் முன்னாலே தமிழ் ஈழத்தை முன்வைத்து தானே தேர்தல் நடந்தது. தட் வாஸ் எ ரெஃபரண்டம். அது ஒரு வாக்கெடுப்பு. மக்கள் கருத்து, தங்களுக்கு தமிழீழ வேண்டும் என்ற கருத்துக்கு ஒரு வாக்கெடுப்பு ஏற்கனவே நடத்தப்பட்டு விட்டது. ஆக எந்த தீர்வாக இருந்தாலும் that should fulfill the aspirations of the Tamils of that land. அந்த மக்களினுடைய இதய தாகத்தை, அவர்கள் அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற தீர்வாகவே அமைய வேண்டும். தீர்மானிக்க வேண்டியவர்கள் அந்த மக்கள் தான், நீங்கள் தான். இங்கே நல்ல பள்ளி நடத்துவது, மகளிர் அமைப்பு நடத்துவது, இளைஞர் அமைப்பு நடத்துவது, முதியோர் முற்றம் நடத்துவது எல்லாம் கேள்விப்பட்டு மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் தாய்மார்களே, என்னுடைய அன்பு சகோதரிகளே, இந்த அரங்கத்துக்கு இன்றைக்கு வருகிற வாய்ப்பு இல்லாவிட்டாலும் அவர்களிடம் போய் சொல்லுங்கள், என் சகோதரிகளிடம் சொல்லுங்கள். இந்த வளர்கிற குழந்தைகளை, பிள்ளைகளை நீங்கள் நம்முடைய பண்பு கலாச்சாரத்தினுடைய அந்த அடிப்படையிலேயே வளர்த்து உங்கள் தாய் பூமியின் வேர்களை அவர்கள் மனத்திலே பதியுங்கள். அந்த குழந்தைகள் மனதிலே நம்முடைய பூமி எது என்ற எண்ணம் இருக்கட்டும். 6000 மைல்களுக்கு அப்பாலே இருந்து சிறகடித்து பறந்து வருகிறது பறவைகள் ஆஸ்திரேலியாவிலே இருந்து. ஆனால் குறிப்பிட்ட காலம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் 6000 மைல் பறந்து சென்று தங்கள் விருட்சங்களின் ஊரில் இருக்கக்கூடிய கூட்டுக்குத்தான் செல்லுகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். பறந்து வருகிற பறவைகளே எங்கே இருந்து புறப்பட்டோமோ அங்கே திரும்ப செல்லுகிறது. ஆக உங்கள் வேர்கள் தமிழீழம். இது நிரந்தர பூமி அல்ல. இங்கே உலகத்தின் பல பகுதிகளை வாழ்கிறோம். இதுவே நமக்கு வாழ்விடம், இதுவே நமக்கு நிரந்தரம். இனி வரப்போற பிள்ளைகள்லாம் தலைமுறை இங்கே செட்டில் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரவே கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது சித்திரை முதல் நாள். தமிழர்களினுடைய நாகரிகம் என்பது உலகத்தின் பூர்வ நாகரிகம். தமிழர்களின் பண்பாடு என்பது பூர்வீகமான பண்பாடு. இந்த பண்பாடு நாகரிகத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. சகோதரத்துவத்தை, ஒற்றுமை உணர்ச்சியை நம்மை விட சொன்னவர்கள் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், நாம் அல்லவா சொன்னோம். வள்ளுவனை விட, திருவள்ளுவரை விட கருத்துக்களை சொன்ன ஒரு ஞானி உலகத்தில் இருக்கிறானா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று சொன்னார்.
வீரம் என்பதற்கே கண் இமைக்காமல் இருக்க வேண்டும். அம்பு பாய்ந்து வருகிறது, வேல் பாய்ந்து வருகிறது என்றாலும் கண்ணை இமைக்காமல் இருப்பது வீரம் என்றும் சொன்னார். ஒரு பெரிய பண்பாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் உரிய இனம். இதனுடைய எந்த நாகரிகம் வரலாறு எதுவுமே இல்லாதவன்லாம் தனக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கணும்னு உலகத்தில் நினைக்காங்க. 200 வருஷம் வரலாறு கூட இல்லாதவன், 300 வருஷம் வரலாறு இல்லாதவன் எங்க ஐடென்டிட்டியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. எல்லாரும் யாரா விட்டு கொடுக்கிறானா? ஆக நம்முடைய ஐடென்டிட்டி என்பது, தமிழர்களினுடைய ஐடென்டிட்டி என்பது, இதுக்கு ஒரு ஏன்சியன்ட் ஹிஸ்டரி இருக்கு. ஆகவேதான் தமிழ் ஈழத்தினுடைய ஆற்றல் இருக்க அது சாதாரணமானதல்ல. அர்த்தராத்திரியில் அந்தகாரமான இரவில் மின்னல் பாய்ந்து செல்வதை போல வன்னி காடுகளிலே இருந்து விமானங்கள் புறப்பட்டு வந்து அந்த ராத்திரி வேளையில் கொழும்பு நகரிலே எந்த இடத்தை குறிப்பிட்டார்களோ அந்த இடத்துல குண்டு வீசிட்டு சிங்கள விமானப்படை தளத்தின் மீது குண்டு வீசி புறப்பட்ட இடத்துக்கு திரும்ப